தொடர்பு கொண்டு நாங்கள் வாங்குவதாக இருந்தால் அதை ஒரு யூனிவர்சிட்டியாக கட்டுகிற அளவுக்கு எங்களுக்கு பணம் வாங்க முடியும். வாங்க மாட்டோம். மக்கள்கிட்ட பிச்சை எடுப்போம். மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து வாடகை இடம் கிடக்கிறது கட்டப்படாமல் வாடகைக்கு இடம் எடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பார்கள், நபர்கள்ட்ட கேட்டிருப்பார்கள். அரசாங்கத்தில் கேட்க மாட்டோம். 17 லட்சம் நீங்க தந்தா வாங்கிட்டு போவார்கள், 50 லட்சம் தான் வாங்கிட்டு போவார்கள். அதே நேரத்தில் தாவாவுக்கு என்று வந்து நாங்கள் அதை கேட்க மாட்டோம். இப்ப எங்களோட ஒரு வர்றேன் மார்சாவுக்கு வர்றேன்னு சொன்னாங்க. எங்களுடைய பிரச்சாரத்தின் போது ஜமாத்திற்கு கூட நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். அதான் எங்க கொள்கை. அது துபாய்க்கு போனாலும் சரி, அது சவுதிக்கு போனாலும் சரி, எங்கேயும் போய் பள்ளி இழிக்கிறதோ, எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிறதோ, உங்க ஜமாத்துல தர அன்பளிப்புகளை அள்ளி மூட்டை கட்டிட்டு போறதோ, அன்பளிப்பும் தரக்கூடாது என்று நிபந்தனை போட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்க வந்தா போகும்போது பார்சல் கட்டி தருவீங்கல்ல, எங்க பிரச்சனை வசூல் பண்ணுவீங்க, அது கூட இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் நெருப்பாக இருக்கிறோம். அதனாலதான் மக்கள்கிட்ட ஈடுபடும். மக்கள் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நீங்கள் வெளிநாட்டில் பணத்தை வாங்கி கொண்டு தௌஹீதை சொல்லும் பொழுது அவனுக்கு பணம் வருது பண்றான், உனக்கு என்னடான்னு கேட்கறான். அவனுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, அவன் சொல்றான் உனக்கு என்ன? எங்களை சொல்ல ஏழுமா? அப்படி நாங்க சொல்வது மக்கள்கிட்ட எடுவீங்க பார்க்கிறான். அடே இவருக்கு எதுனா எந்த லாபமும் இல்லை. இவர்கள் எந்த ஒரு பணத்துக்காகவும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுக்காக சொல்றாங்க. நம்மள்ட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க, நம்மளோட மக்களோட மக்களாக வந்து இருக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கினால்தான் அதை வந்து வெற்றி கொள்ள முடியும். இப்ப நாங்கள் பள்ளி கட்டுகிறோம். எப்படி கட்டுறோம்? முதல்ல குடிசையை போடுவோம். முதல்ல என்ன மஸ்ஜித் நபி கட்டு. நீ வளர்ந்து உன் ஊர்லயே 200 பேர் வந்து அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வசதி வேணும்னு தெரியுதா? அப்ப ஓங்காசை போட்டு ஓட்டு மஸ்ஜிதை கட்டு. அதுக்கப்புறம் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சு நீனே வசதி ஆயிட்டியா, அதை வந்து தளம் போட்டு கட்டு. அப்படி நாங்கள் எங்கள் மக்களுக்கு கிளாஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால வெளிநாட்டு பணம் ஹராம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லல. நாங்கள் காணாமல் போய்விடக் கூடாது, எங்களுடைய இந்த இஹ்லாஸ் இதே நீடிக்க வேண்டும். பணம் நம்ம வந்து அதை வந்து சுடும்னா நம்ம தவிர்த்துக் கொள்ளணும் இல்லையா? அது வந்து குவிய ஆரம்பிக்குமையானால் எங்க ஆபீஸ் இப்ப இருக்கிற ஆபீஸ் மாதிரி இருக்காது. வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணியில வாயை குப்பிளிக்கிறதுக்கே நீங்க காசு கேட்பீங்க. அது மாதிரியான ஒரு அலுவலகத்தில் நாங்கள் சபூர் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். இப்பவும் அல்லாஹ்வை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்து இந்த மாசம் வாடகை கொடுக்க முடியுமா, அடுத்த மாசம் கரண்ட் பில் கட்ட முடியுமா, ஸ்டாஃபுக்கு சம்பளம் கட்ட முடியுமா, இன்னும் ஷார்டேஜ் இருக்குது. அப்ப தவக்கல் அதிகரிக்கும், அல்லாஹ்வுடைய நமக்கு ஈடுபாடு அதிகரிக்கும், இஹ்லாஸ் அதிகரிக்கும், நமக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் அதுல கிடைக்கும். இந்த மாதிரி செய்யறமே தவிர நாங்கள் வந்து அவங்கள பாவிகளாக நாங்கள் ஆக்கவில்லை. ஆனா தாவா செய்கிறவர்கள் வந்து அதை வாங்காமல் இருந்து செய்தால் அது அதிகம் வேலை செய்யும், நிறைய வெற்றி பெற முடியும். அதுக்கு தான் இப்ப என்ன பண்ணிருக்குது, அவங்களை விமர்சிக்க வேண்டியதில்லை. கிணறு கட்டுற தப்பா, நல்லா கட்டி கொடுத்துட்டு போறாங்க. பள்ளிவாச கட்டுற தப்பா, தௌஹீத் இடத்துல நல்லா கட்டி, அந்த வேலையை அவங்க செய்யட்டும். தாவாவை நீங்கள் செய்யுங்க, பிரச்சாரத்தை நீங்க செய்யுங்க, தியாகம் பண்ணி செய்யுங்க, அட்டி வாங்கி செய்யுங்க, நடந்து போய் செய்யுங்க, கஷ்டப்பட்டு செய்யுங்க, இல்லாத ஊர்களுக்கு வழியை போய் சொல்லி செய்யுங்க. அப்படிங்கிற ஒரு நிலைக்காகத்தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தா, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லி துண்டு துண்டா இருந்த எல்லாத்தையும் கலைச்சுவிட்டு ஒரே யூனிட்டா உண்டாயிட்டாங்க. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்ற பெயர்ல, இந்த ஜமாத்தின் பெயர்ல இனிமே முழு இலங்கை முழுவதும் ஸ்ரீலங்கா ஜமாத்துடைய தலைவராக வாங்க வாங்க நடந்து மக்களுக்கு தெரியணும்ல, முக்கியமான செயல் வீரர்கள் கூட தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. வாங்க 3 பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. மொத்த இலங்கை இன்ஷா அல்லாஹ். எதுக்கு சொல்றேன், விடக்கூடாது, வேலை வாங்கணும். நீங்க இந்த ஆளுகளை வந்து செய்யக்கூடாது, விடக்கூடாது இல்லையா? சட்டையை பிடிச்சி கேட்கணும். வாங்க தலைவர் வஸ்மி, வஸ்னியா, வஸ்னி, சரி, அவர் தலைவர். அவங்க ஊர் பேரே அப்படித்தான், பேரே அப்படித்தான், வஸ்னி, பஸ்னி, கஸ்மி, உங்க நாட்டில் அப்படித்தான் வைக்கிறீங்க. சரி, அப்துல் ராசிக், அப்துல் ராசிக் அவர்கள் செக்ரட்டரி, இவர் தலைவர், அவர் செயலாளர். இவங்க பேரு அஸ்வான், அவர் வந்து பொருளாளர், ட்ரெஷரர். 9 பொறுப்பு போடணும், 3 பொறுப்பு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவார்கள், அடி வாங்க வருவார்கள், சொல்வதற்கு வருவார்கள். ஒரு ஆள் இருந்தா கூட கூப்பிடுங்க, வந்து தௌஹீதை சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்வாங்க. அந்த மாதிரி செயல் திட்டங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவங்களும் சுயமாக சிந்தித்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். தௌஹீதுல வந்து மக்களை சார்ந்து பணம் அதிகமாக குவியாம உங்களை எதிர்பார்த்து நடக்கக்கூடியதா இருந்தால் வேலை அதிகமா நடக்கும், சுத்தமா நடக்கும். நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு பயந்துகிட்டாவது நாங்க ஒழுங்கா இருப்போம். எவனும் கேட்க இயலாதுன்னு சொன்னா நாங்களும் கேட்டு நாசமா போயிடும். அதுக்கு தான் நாங்க பயப்படுறோம், வேற ஒன்றும் கிடையாது.
ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்தணும். இந்த 17 லட்சம் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி மொத்தம் கொண்டு வந்தது 2 லட்சம் உங்க ஊர் சல்லி. 2 லட்சம் தான், தவறா சொல்லிடக்கூடாது இல்லையா. 17 லட்சம் கொண்டு வந்து ஒரு காட்டல, 2 லட்சம் ரூபாய் தான் கொண்டு வந்தாரு. அடுத்து இங்கே வந்து உங்கள்ட்ட காசு கேட்க மாட்டோம், ஆனா நீங்க காசு அனுப்புனா பெற்றுக்கிறோம். ஆமா, அதனால அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். முடிந்தவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு நேரடியாக நீங்க அனுப்பி தந்தீங்கன்னா நாங்க அங்க பெற்றுக்கிறோம். ஆமா, இப்போ வாங்கிட்டு போக மாட்டோம். அடுத்தது 12. ஃபாத்திமா ஷாஹினா, கொழும்பு முகத்துவாரம். சில குறிப்பிட்ட சூறாக்களை சில குறிப்பிட்ட நாட்களுக்கு அல்லது சில குறிப்பிட்ட நேரத்துகளுக்கு ஓதுகிறார்கள். உதாரணத்துக்கு ஜும்மாவுடைய நாளுக்கு சூரா கஹ்ஃபும் தினமும் சூரா முல்க் ஓதுகிறார்கள். அதற்கு ஏதும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் உண்டா? அதாவது சில குறிப்பிட்ட நாட்களில் சில குறிப்பிட்ட சூறாக்களை ஓதுவதற்கு, உதாரணமாக சூரத்துல் கஹ்ஃப் வந்து வெள்ளிக்கிழமை ஓதுவதற்கும், தபாரக்கல்லதிங்கிற சூரத்துல் முல்க்ங்கிற சூறாவை அது போதுறாங்க டெய்லியா தினசரி ஓதுவதற்கும் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க. சில குறைந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஓதுறது. வாக்கியா சூறாவை ஓதுனா வறுமை போகும், யாசினை ஓதுனா அது நடக்கும், வந்து முல்கு சூறாவை டெய்லி ஓதுனா இது நடக்கும் என்றெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி சூறாக்களுடைய சிறப்புகளை பற்றி வரக்கூடிய ஹதீசுகள்ல 99% ஹதீசுகள் இட்டுக்கட்டப்பட்டவையாக இருக்கின்றன. சூறாக்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீசுகள் அதிகபட்சமா நீங்க எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஃபாத்தியா சூறாவுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக, கூடுதல் சிறப்பு இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. ஃபலக் நாஸ் என்று சொல்லப்படக்கூடிய 113 114வது சூறாவுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக ஹதீசுகளில் காணப்படுகிறது. சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹ்ங்கிற சூறாவுக்கு சில சிறப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு நம்ம படுத்தால் அது இறைவனிடமிருந்து அந்த இரவு முழுவதும் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு சிறப்பு இருப்பதாக சில ஹதீசுகள் இருக்கிறது. அது மாதிரி வந்து பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதினால் அது சிறப்புக்குரியது என்று சொல்லக்கூடிய ஹதீசுகள் ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. அந்த மாதிரி கஹ்ஃப் சூறாவை ஓதினோம்னு சொன்னா தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பதற்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்குது. இதை தவிர மற்ற ஹதீசுகள் சூறாக்களை பற்றி வர்ற சிறப்பு பூராவுமே தவறான செய்திகளாகவும் ஆதாரமற்றதாகவும் தான் இருக்கிறது. இந்த சூரத்துல் கஹ்ஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. மற்றபடி சூரத்துல் முல்க் என்பதற்கோ வேற வேற சூறாக்களுக்கும் அது மாதிரி கிடையாது. வேற 13 அங்க இருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் அன்சார், ஊர் தர்கா நகர். சூப்பரான பேர் தான். இந்த கேள்வியை என் சார்பாகவும் என் குடும்பத்தில் எழுந்துள்ள பிரச்சனை சார்பாகவும் மற்றும் அனைவருக்காகவும் இந்த கேள்வியை கேட்கிறேன். தயவு செய்து விரிவான ஒரு பதிலை தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தற்போது வாலிபர்கள் எல்லாரும் ஒரு அளவு பழைய நிலைமையை விட்டு ஒரு 50% வந்திருக்கிறாங்க. சில பேர் 100% வந்திருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. இந்த நிலைமையில் குடும்பத்தில் சில சில கல்யாணங்கள், இந்த கல்யாண விஷயத்தில் நாள் தொட்டு சில நேரங்கள் இந்த திருமணத்துக்கு செல்வதா இல்லையா என்ற தடுமாற்றம், குடும்பங்களை பிரித்துக் கொள்வோமா என்ற தடுமாற்றம், தாம் சிறு வயசிலிருந்து அன்போன பழகினோமே அந்த பாசத்தை விட்டு கொடுக்கிறா என்ற தடுமாற்றம், இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. இந்த திருமணம் இப்போது ஒரு வழியாக வலிமான்றது வந்துட்டது. 50 வீரம் வலிமா வலிமா வலிமா, இப்ப அழைப்புகள்லாம் வலிமாண்டு வந்துட்டது. கல்யாணம் என்றதை தாண்டி ஒரு வலிமாக்கு வந்துட்டு இருந்தாலும் கல்யாணம் இருக்குது. அந்த கல்யாணம் எப்படி என்றால் இதை பலவாறு பலமுறை பல விதமாக சில வாலிபர்கள் தாம் ரொக்கம் எடுக்க மாட்டோம், ரொக்கம் தேவையில்லை, அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்போம். இருப்பினும் அதில் ஒன்று என்னதுன்னா, சில வந்த நிர்பந்தம், அவன் நிலை, அவனுக்கிட்ட வசதி இல்லை, ஆனால் கல்யாணம் முடிக்கணும். தனக்கு டௌரி என்ற வகையில் எனக்கு தேவையில்லை, ஆனால் நகைகள் செஞ்சு போட என்னால் வசதி இல்லை
என்று சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றான். ரொக்கம் எடுக்கிறீர்கள் என்றான். இருப்பினும் அந்த குடும்ப சூழ்நிலை கல்யாணத்தை எடுக்கிறாங்க. கல்யாணம் எப்படின்னா குடும்பத்துல அதாவது பள்ளியில ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டுக்கு போய் சாப்பாடு அடிக்கிறாங்க. இதை கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் உள்ளவர்கள் அழைப்பாங்க. வழிமான்ற மற்ற நாளைக்கு எல்லாரையும் அழைப்பார்கள். ஆனா இதிலும் கூட தரமாட்டம் என்னன்னு கேட்டா இந்த கல்யாண சுமையை அவனால தாங்கி குறையாம பெண் வீட்டாருக்கு சுமத்திறாங்க. சில பேர் ஏத்துக்கிறாங்க, சில பேர் பெண் வீட்டாருக்கு அது சொந்தத்துக்குள்ளே அது நிப்பந்தம். அந்த மாமா மச்சான் அந்த முறையில வந்து சில பெண்களுக்கு வசதி இல்லாம தன்னுடைய மாமா அந்த நகை நட்டெல்லாம் செஞ்சு போட்டு தன் மருமானுக்கு சொந்தத்திலே ராயாண்டு முடிச்சு வைக்கிறான். இப்பேற்பட்ட கல்யாணத்துக்கு செல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி. அல்லது